சுவாமிக்கு பாத பூஜை செய்யப்பட்டிருக்கிறது. கல்யாணம் எல்லாருமே பூணு உண்டு. கல்யாணத்தில் மட்டும் தான் போடுவாங்க. என்ன காரணம்னா ஒரு வேலை படிக்க போறாங்கன்னா அப்போ வேலைன்னா நம்ம பூணு தான். அப்போ பூணு இல்லாமல் பண்ண மாட்டாங்க. அதை போடாமல் இருந்து எந்த நல்ல காரியம் பண்ணக்கூடாது எழுதிக்கணும். சுவாமிக்கு திருக்கல்யாணத்துக்கு நிறைய இதுவாக இருக்குது. இப்போ ஃபர்ஸ்ட் 3 பூணாக இருக்கும். அது பிரம்மவிஷ்ணு மகேஸ்வரன். அது கல்யாணத்துக்கு முன்னாடி பண்றது. கல்யாணத்துக்கு அப்புறம் கல்யாணத்துக்கு 2வது பூணு போடுவாங்க. அதில் லட்சுமி, சரஸ்வதி, பார்வதி 3 பேர் வருவாங்க. அது ஒரு குழந்தை பிறந்த கிருஷிகள் தபஸ்திகளாம் ஒரு அன்புகள் எழுதிக்கும். சுவாமிக்கு அது 3 முன்னாள் இருக்கிறதுனால சுவாமிக்கு 3 பூணாக சாத்தி அந்த எல்லா தேவ ரிஷிகளுடைய ஆசீர்வாதமும் கிடைக்கிறதுக்காக பிரார்த்தனை பண்ணி அதை சுவாமி சாப்பிட்டு ஓம் யஜ்ஞோ பவிதம் பரமம் சரித்ரம் பிரஜாபதேஹ ஆயுஷ்யமாக்ரியம் சதிமந்தசுத்தாம் யஜ்ஞோ பவிதம் பரமஸ்து தேஜः யஜ்ஞோ பவிததாரண மகாமந்திரஸ்ய சுவாமிக்கு அடிகாரம் கைப்பற்றிருக்கிறது. இப்போதான் அடிகாரம் பண்ணுறது பெரும்பாலும் ஒரு பெண்ணை ஒரு மனுஷனாக பிறந்தா 3 தானம் பண்ணணும். 3 தானம் பண்ணால் மறுக்கவே ஃபஸ்ட்டு கோதானம், அடுத்தது பூமி தானம், கன்னிகாதானம். இப்போ குழந்தை பிறந்தோம் பெண் குழந்தை பிறந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க. பெண் குழந்தை பிறந்து ஒரு தானமாக
கடிகாரம் பண்ணி வைக்கிறாங்க. அவங்க மறுபிரிவு கிடையாது. அதோட அவங்க கர்மா முடி போட்டு இருக்கும். அதனால தான் பெண்ணை கடிகாரமாக கொடுக்குறது. நம்ம கஷ்டப்பட வேணாம். பையனாக பிறந்த மறுபிரிவு இருக்காது. பையனாக பிறந்தா நம்ம மறுபிரிவு இருக்குது அப்படின்னு அர்த்தம். அந்த குழந்தைய பிறக்காமல் இருக்கும். அவன் மலடின்னு சொல்லுவாங்க. மலடின்றது அவன் மனசோட மறுபிரிவு கிடையாது. அவங்க இந்த மரத்தை இதோட அவங்க ஜென்மத்தை கண்டிக்காமல் போயிட்டாங்க. அதனால தான் இது அவங்க அவங்க சாப்பிட வாங்கக்கூடாது. மலடின்றாங்க இல்லையா, அவங்க சாப்பிட வாங்கக்கூடாது. மனுஷன் ஃபஸ்ட்டு வராங்களா அவங்கள கஷ்டப்படுத்தக்கூடாது. அவங்க ஏதோ கர்மா பண்ணிட்டு தான் இந்த ஜென்மத்தில் அத்திக்கிறதுக்காக வந்திருக்காங்க. அவங்கள கஷ்டப்படுத்தணும்னா மறுபிரிவு அதே கிடைக்குமா. முடிஞ்ச வரையும் இந்த குழந்தை பிறக்காதவங்கள ஆண் குழந்தை பிறக்காதவங்க கிட்ட எவ்வளோ நீங்கள் ஆசீர்வாதம் வாங்குறீங்களோ ரொம்ப நல்லா இருக்குமா. அதனால் மறுபிரிவு கிடையாது. இப்போ சுவாமிக்கு கடிகாரம் நடைபெறுவது. கடிகாரம் தொடர்ந்து ஹோமம் நடிக்கிறோம். கடிகாரத்துக்காக ஒரு 3 ஜோடி உட்காந்துருக்காங்க. ஒருத்தர் முருகன் சார்பாகவும், ஒருத்தர் வள்ளி பொன்முருகன் சார்பாக உட்காந்துருக்காங்க. வள்ளி சார்பாகவும் இவன் சார்பாகவும் அவங்க மூலியமா சுவாமியை பிரபலம் சொல்லி சுவாமியை கோத்திரம் இருக்கு, வள்ளிக்கு கோத்திரம் இருக்கு, தேவாயி கோத்திரம் இருக்கு. கோத்திரம் மூலியமா வேத பாராயணத்துக்கு மூலமா அதை சொல்லி அந்த கடிகாரம் நம்ம சேவை பண்ணுங்க. प्रत्यक्षं दर्पमसि मेव केवलं प्रकाशि मेव केवलं भक्तासि मेव सर्वं ब्रह्मासि साक्षात् आत्मासि ब्रह्मस्मि सत्यमस्मि अवत्ब्रह्म अवद्भक्तारम् अवश्रोतारम् अवधातारम् अवधातारम् अवाभूतारम् अवशिष्यम् अववस्थाः अवोधातारि अवदक्षिणातारतो प्राताराधातारि सर्वलोकं वायि वायि महंतारि वाङ्मयत्वं चिन्मयः आनन्दमयत्वं ब्रह्ममयः सच्चिदानन्दं गिरिवासि प्रत्यक्षं ब्रह्मासि ज्ञानमयो विज्ञानमयोऽसि सर्वं जगदं ततो जायते सर्वं जगदं ततो सृष्टि सर्वं जगदं वैरयमेश्वरि सर्वं जगदं वैप्रत्येति अम्बोजावरणो दियो नमः सुखत्वानि वाक्प्रतिरावणानि सुखत्रया विदः सुदेहत्रया विदः सुकालत्रया विदः अम्बोजावरणे सुदोषनित्यं सुखत्तित्रया मनः स्वां देविनो ध्यायन्ति नित्यं ब्रह्मास्तं विष्णुस्तं रुद्रस्तं इंद्रस्तं वायुस्तं सूर्यस्तं चन्द्रमाः ब्रह्मभूतवस्तुवो बिन्दुवं चाचरणादि हेतनान्तम् अनुस्वारं परतरः हेतलक्षणदा कारेण वचम् एतत्त्वमनस्वरूपं कलारूपं आहारमध्यमरूपम् अनुस्वारशाक्यरूपं बिन्दुरुद्धररूपं नादसंकारं समुद्धिरा शक्तिः श्रीसागरेशविद्यागणगणपतिः गायत्रीसुतः श्रीमहागणपते देवता ॐ गणपतये नमः एकदन्ताय विद्महे वक्रतुण्डाय धीमहि तन्नो दन्तिः प्रचोदयात् एकदन्तं सर्वसम्भाषणं कुशनारिणं प्रपञ्चवरदं हस्ते विद्यानं मोदकत्वं रक्तं लम्बोदरं सुप्रगणकं रक्तवासुकं रक्तगन्धानवेद्यान्तं रक्तमुत्पैषवोदितं भक्ताङ्गं जगत्कारणमच्युतम् आविर्भूतं तस्यारो रक्तदेः भूतात्मं देवं ध्यायति यो नित्यं च योगी योगिनां परः नमो रामपतये नमो गणपतये नमो भगवते नमस्ते संबोधनाय एकदन्ताय विघ्नविनाशने सुगन्धाय श्रीमन्मूर्तये नमो नमः महादेवताभ्यमावन्यनायकि देवनायकि समेत शिवसुब्रह्मण्य स्वामिने नमः अन्यदान सुभसमूर्तो श्री भगवन्तो महात्मग्रन्थो இப்பொழுது முதலிலே தேவசேனாவுடைய சுவாமி நாமனः பார்வதி பரமேஸ்வரஸ்யாः புத்திராणां श्री सुब्रह्मण्य स्वामिने नमः सुब्रह्मण्य सर्वणाः
विशालचक्र विष्णुः सत्यरासुजातस्याः श्री सुब्रह्मण्य शर्मणाः वाद्यं सर्ववाद्यं மகளாக வழங்கக்கூடிய தேவசிம்மாவை இப்போது சிவசம்ஹாரம் நடந்து தேவர்களுக்கு துன்புறுத்தான் அசுரன். அது பக்கா சொன்னாங்க, ரேவதி அக்கா சொன்னாங்க, இந்த தேவர்கள் 1008 யுகங்களாக 108 யுகங்களாக துன்பத்தை பெற்று இருந்தாங்க. அந்த துன்பத்திலிருந்து தேவர்களை காத்து அசுரர்களை அழித்து அந்த தேவர்களுக்கெல்லாம் அமர்த்தமான ஒரு நல்வாழ்வு கொடுத்ததுனால தேவசேனா என்கின்ற கண்ணியை தன் பொண்ணை வந்து சுப்பிரமணிய சுவாமிக்கு கொடுக்குறாங்க. இவருடைய பிரபலம் என்னன்னா காசியப கோத்ரோ தவசியாக மகா தேவசேனாபதி மகா இந்திரனுடைய மகளாக இருக்கக்கூடிய இந்திராணியோட மகள் பாரத்வாஜ கோத்ரோ தவசியாக மகா தேவசேனாதிபதி மகா தேவசேனாவை சுப்பிரமணிய சுவாமிக்கு இப்பொழுது கன்னிகாதானமாக கொடுக்கப்படுகிறது. பள்ளி வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சு தேவசேனாவை கல்யாணம் பண்ணிட்டாரு. யாருக்குமே தெரியாம கந்தர்வ மனம்னு சொல்லுவாங்க. கந்தர்வ மனம்னா யாருக்கும் தெரியாம கல்யாணம் பண்ணி வந்துருவாங்க. அந்த மாதிரியான கல்யாணம் தான் வனவாசி கொடுக்கிறவர் பள்ளி. வனவாசினா ஒரு காட்டில் இருக்கக்கூடியவங்க குரத்தின்னு சொல்லுவாங்க. குரத்தி மகளாக பிறக்கலாம். அம்பாள் தான், அவ்வளோ அம்பாள் தான். இந்த குரத்தி மகளாக பிறந்த வள்ளியை இப்பொழுது முருகப்பெருமானுக்காக இப்பொழுது கன்னிகாதானமானது செய்யப்படுகிறது. அக்னி பகவானாக அக்னி ஹோமமானது செய்வித்து அக்னி சாட்சியாக மாங்கல்யதானமாக சுவாமி சோமவாரத்தின் பொருள் நடத்தப்படுகிறார்கள். கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். चंद्राय नमः ओंकारकाय नमः बुधाय नमः बृहस्पतये नमः शुक्राय नमः शनि नवग्रह देवताय नमः चतुर्वेदः ओम ऋग्वेदाय नमः सामवेदाय नमः अथर्ववेदाय नमः ज्ञानाय नमः योगे धर्माय नमः विष्णुवे नमः ईश्वराय नमः चतुर्वेदमावाहयामि ओम वैष्णवात्मनि लालिला अल्लाह इति महे ओम प्रचोदयात् भगवद्देवाय नमः भगवद्देवाय नमः स्वाग्देवाभ्यो नमः स्वाग्देवाभ्यो ओम इंद्राय स्वाहा ओम अग्नये स्वाहा ओम यमाय स्वाहा ओम निर्णये स्वाहा ओम वरुणाय स्वाहा ओम वायवे स्वाहा ओम कुबेराय स्वाहा ओम ईशानाय स्वाहा मध्ये यज्ञपुरुषाय नमः सूर्याय स्वाहा चंद्राय स्वाहा अंगारकाय स्वाहा बुधाय स्वाहा गुरुवे स्वाहा
शुक्राय स्वाहा शनीश्वराय स्वाहा राघवे स्वाहा केतवे स्वाहा अवघगलायितं नमः पूर्वे ब्रह्मणे स्वाहा मध्ये विष्णवे स्वाहा दक्षिणे रुद्राय स्वाहा उत्तरे ईश्वराय स्वाहा ऋग्वेदाय स्वाहा यजुर्वेदाय स्वाहा सामवेदाय स्वाहा अथर्ववेदाय स्वाहा पूर्वे गायत्री आवाहयामि ओम भूर्भुवः स्वः भर्गो देवस्य धीमहि यो यो न प्रचोदयात् गायत्री आवाहयामि ओम भूर्भुवः स्वः भर्गो देवस्य धीमहि यो यो न प्रचोदयात् सावित्री आवाहयामि ओम भूर्भुवः स्वः भर्गो देवस्य धीमहि यो यो न प्रचोदयात् सावित्री आवाहयामि ओम भूर्भुवः स्वः भर्गो देवस्य धीमहि यो यो न प्रचोदयात् महादेवा आवाहयामि ओम गणनाथये स्वाहा ओम गणनाथये स्वाहा ओम गणनाथये स्वाहा महागणपतये यं नमः ओम गणनाथये स्वाहा हरिगणना उमसवस्तम एतरां ब्रह्मणस्पदाय नमोदिवेस्ति नारायणाय स्वाहा एकनाय गणपतये हरिगणना उमसवस्तम एतरां ब्रह्मणस्पदाय नमोदिवेस्ति नारायणाय स्वाहा एकदन्ताय विद्महे वक्रतुण्डाय धीमहि तन्नो प्रचोदयात् स्वाहा नमो गणपतये नमः गणपतये नमस्ते स्तंभोधाय एकदन्ताय विघ्नविनाशने सुभद्राय श्रीवरदमूर्तये नमो नमः स्वाहा ओम श्री ह्रीं गणपतये सर्वधर्मस्य समाय स्वाहा ओम श्री ह्रीं गणपतये सर्वधर्मस्य समाय स्वाहा गणपतये तं नमः ओम मलिनाय सुब्रह्मण्यासनाय नमः ओम सां सौं सुब्रह्मण्याय स्वाहा ओम सां सौं सुब्रह्मण्यमूर्तये स्वाहा ओम सां सौं सुब्रह्मण्याय स्वाहा ओम सां सौं सुब्रह्मण्याय स्वाहा ओम सां सौं सुब्रह्मण्यमूर्तये स्वाहा मलिनाय गणेशमेव शिवसुब्रह्मण्य स्वामी नमः स्वाहा कात्यायनाय विद्महे कन्याकुमारी धीमहि तन्नो दुर्गे प्रचोदयात् स्वाहा कार्तिकेयाय विद्महे शक्तिहस्ताय धीमहि तन्नः स्कन्दः प्रचोदयात् स्वाहा सां सौं सर्वसुब्रह्मण्याय स्वाहा सां सौं सर्वसुब्रह्मण्याय स्वाहा सां सौं सर्वसुब्रह्मण्यमूर्तये नमः स्वाहा महालक्ष्मीदेवालयं नमः महादेवी च विद्महे विष्णुपत्नी च धीमहि तन्नो लक्ष्मी प्रचोदयात् स्वाहा महादेवी च विद्महे विष्णुपत्नी च धीमहि तन्नो लक्ष्मी प्रचोदयात् स्वाहा महादेवी च विद्महे विष्णुपत्नी च धीमहि तन्नो लक्ष्मी प्रचोदयात् स्वाहा हरिः ओम हरिं हरिं सुवर्णरत्नस्थितां चन्द्रां हिरण्मये लक्ष्मीं दानवे नमः कामावगदादवेदो लक्ष्मीमनपकामिनीः यस्यां हिरण्यं नित्यं कामसुपुरुषाणकम् असर्वोदामरत्यामस्तिनारप्रबोधिनी श्रियं देवी वसन्तये श्रीमादेवी सदा तां सोऽस्मितां हिरण्यप्राकारामाकान्तरन्ते कृतां कर्तयन्ते वक्ते स्थितां पद्मविमातां नीलकपये श्रियं चन्द्राप्रभासां च साक्षरन्ते श्रियं लोके देवदुष्टां दाराः तां पद्मिनी विसरणमहप्रवक्के लक्ष्मीर्मेण श्वेतां वृणे आदित्यवर्णे तमसोऽधि जातो वनस्पतिस्ता वृक्षोर्दिवाः तस्य फलानि तमसा नृतन्द्रमायान्तरायाश्च स्वाध्या लक्ष्मीः उभय उमा देवसकीर्तिस्तमनिनाथः तादुर्गोपासिरा श्रेष्ठिन्यक्तिमत्तदाने दुःखिभातामलां ज्येष्ठामलक्ष्मीन्नाशयाम्याम् अमूलिमसकृत्यसपानकल्पमेघादि नन्दध्वराम्बरा दर्शामितविष्टामरीषिणीः ईश्वरीं सर्वभूतानां तामिमोदस्मये श्रियं मनसक्कामबाहोरिं पाशयसत्यमसीमहि वसूनां रूपमन्नस्य हे श्रीश्रियधानिनः कर्धनेन प्रजाभूतामहि सम्भवकर्तवः श्रियं वासय मे कुले भारतमालिनी आमश्रियं प्रचित्तानि विद्येतवसने गृहे देवी मातरं श्रियं वासय मे कुले आर्द्रां पुष्करणीं पुष्टिं सुवर्णां हेममालिनीं सूर्यां हिरण्मयीं लक्ष्मीं जातवेदो महामः आर्द्रां विकरणीं पुष्टिं पिङ्गलां पद्ममालिनीं चन्द्रां हिरण्मयीं लक्ष्मीं जातवेदो महामः जातवेदो लक्ष्मीमनपकामिनीः कृष्यां हिरण्यं प्रभुदुर्गावो रास्योऽस्मान्
विद्येयं पुरुषानघं महादेवी च विद्महे विष्णुपत्नी च धीमहि तन्नो लक्ष्मी प्रचोदयात् स्वाहा ॐ श्रीं ह्रीं श्रीं कमले कमलालये प्रसीद प्रसीद सर्वसौभाग्यं देहि मे देहि ॐ श्रीं ह्रीं श्रीं महालक्ष्मी स्वाहा ओम श्री मनस ओम श्री ह्रीं श्रीं कमले कमलालये प्रसीद प्रसीद सर्वसौभाग्यं देहि मे देहि ॐ श्रीं ह्रीं श्रीं महालक्ष्मी स्वाहा ओम आदिलक्ष्मी नमः ॐ सुमनस वन्दित सुन्दरि माधवी सुन्दर सहोदरि हे ममये मुनिगणमण्डित मोक्षप्रदायिनि मञ्जुलवासिनि वेदनुते अङ्गदवासिनि देवसुपूजित सद्गुणवर्षिणि शान्तियुते जय जय हे मधुसूदनकामिनि आदिलक्ष्मी सदपालय माम् ऐकलिकल्मिषनाशिनि कामिनि वैदिकरूपिणि वेदमये क्षीरसमुद्भवमङ्गलरूपिणि मन्त्रनिवासिनि मन्त्रनुते मङ्गलदायिनि अम्बुजवासिनि देवगणाश्रितपादयुते जय जय हे मधुसूदनकामिनि कान्यलक्ष्मी सतपालय माम् जय वरवर्षिणि वैष्णवि भार्गवि मन्त्रस्वरूपिणि मन्त्रमये सुरगणपूजित शीघ्रफलप्रद ज्ञानविशासिनि शास्त्रनुते भवभयहारिणि पापविमोचिनि साधुजनाश्रितपादयुते जय जय हे मधुसूदनकामि ऐक्यलक्ष्मी सदपालय माम् जय जय दुर्गनिनाशिनि कामिनि वैदिकरूपिणि वेदमये क्षीरसमुद्भवमङ्गलरूपिणि मन्त्रनिवासिनि मन्त्रनुते जय जय दुर्गनिनाशिनि कामिनि सर्वबलप्रद शास्त्रमये रलगजगुरगपदानि समावृत परिजनमण्डितलोलनुते हरिहर ब्रह्म सुपूजित सेवित कावलिमारन् पादयुते जय जय हे मधुसूदनकामि गजलक्ष्मीरूपेण पालय माम् ऐकगवाहिनि मोहिनि चक्रिणि रागविवर्धिनि ज्ञानमये गुणगणवारितलोकहिरंसृत सरशब्दपूजित कारणनुते सकलसुरासुरदेव मुनीश्वर मानव वन्दित पादयुते जय जय हे मधुसूदनकामि विजयलक्ष्मी सदपालय माम् जय कमलाक्षिणि सद्गतिदायिनि ज्ञानविशाखिनि गानमये अनुदिनमर्चित कुङ्कुमधूसर पूजित वासित वाद्यनुते धनगदरास्तुति वैभव वन्दित शङ्कर देशिक मान्यपते जय जय हे मधुसूदनकामि विजयलक्ष्मी सदपालय माम् प्रणतसुरेश्वरि भारति भार्गवि शोकविनाशिनि रत्नमये मणिमय पूजित कर्णविभूषण शान्ति समाकृत हास्यमुखे नवनिधिदायिनि कलिमलहारिणि कामितलप्रद हस्तयुते जय जय हे मधुसूदनकामि विजयलक्ष्मी सदपालय माम् जिमि जिमि झिन्दिमि 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 धुन्धुमि आदसपूर्णमये गुम 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 शङ्करिलानसि सहस्रनुते वेदपुराणेषु आससपूजित वैदिकमर्च प्रयच्छयुते जय जय हे मधुसूदनकामि धनलक्ष्मीरूपेण पालय माम् जय धनलक्ष्मीरूपेण पालय माम् ॐ श्री ह्रीं श्री कमले कमलालये प्रसीद प्रसीद सकलसौभाग्यं देहि मे देहि ॐ श्री ह्रीं श्री महालक्ष्मी नमः ॐ नित्याय कुबेराय वैसराय धनधान्याधिपतये धनधान्यसम्पन्ने देहि देहि नन्देहि धावय स्वाहा कुबेर महालक्ष्म्याः शवदेभ्ये जनं नमः ॐ
ओम आदित्याय सोमाय मंगलाय बुधाय च गुरुकर्णिश्च माघवे केतवे ओम स्वाहा ओम अस्मद्धाय विद्महे वासस्ताय धीमहि तन्नः सूर्यः प्रचोदयात् स्वाहा सागराय विद्महे गणानाथाय धीमहि तन्नः चन्द्रः प्रचोदयात् स्वाहा गार्गाय विद्महे भूमिबालाय धीमहि तन्नः प्रचोदयात् स्वाहा गर्गाय विद्महे इंद्रदूताय धीमहि तन्नः सूर्यः प्रचोदयात् स्वाहा राजाय विद्महे श्रेष्ठाय धीमहि तन्नः गुरुः प्रचोदयात् स्वाहा प्रचोदयात् स्वाहा शनीशाय विद्महे छायापुत्राय धीमहि तन्नः प्रचोदयात् स्वाहा सोमनाथाय विद्महे प्ररूपाय धीमहि तन्नः प्रचोदयात् स्वाहा चित्रवर्णाय विद्महे सर्वरूपाय धीमहि तन्नः प्रचोदयात् स्वाहा महाभिमानमेव अमृतमृतेः समरसिवाभ्यः स्वाहा ओम त्र्यम्बकं यजामहे सुगन्धिं पुष्टिवर्धनम् उर्वारुकमला वृक्षलक्ष्मी मामलाः स्वाहा त्र्यम्बकं यजामहे सुगन्धिं पुष्टिवर्धनम् उर्वारुकमला वृक्षलक्ष्मी मामलाभ्यः स्वाहा ओम त्र्यम्बकं यजामहे सुगन्धिं पुष्टिवर्धनम् उर्वारुकमला वृक्षलक्ष्मी मामलाभ्यः स्वाहा ओम त्र्यम्बकं यजामहे सुगन्धिं पुष्टिवर्धनम् उर्वारुकमला वृक्षलक्ष्मी मामलाभ्यः स्वाहा ओम जयाय रुद्राय नीलकण्ठाय समाय अमृतेशाय सर्वाय महादेवाय ते नमः स्वाहा ओम नमो भगवते रुद्राय नमस्ते रुद्राय नमस्ते अस्महान् विश्वेश्वराय महादेवाय ते महाय प्रभावाय कालाय कालाग्नि रुद्राय नीलकण्ठाय मृत्युंजयाय सर्वेश्वराय सदाशिवाय ते महादेवाय नमो नमः स्वाहा எல்லா சிரமத்தையும் கொஞ்சம் மன்னிக்கணும். ஏன்னா நாங்கள் சீக்கிரம் பண்ணிட்டு போயிடுவோம். என்ன கஷ்டப்பட்டு இருக்கோம். ஏன்னா காலிலிருந்து எல்லாம் வருது இருக்கு. ஏன்னா இன்னைக்கு ஒரு நாளைக்கே நமக்கு இவ்வளோ கஷ்டமா இருக்கு. இந்த அசுரனுடைய ஆட்சி உலகத்தில் நடக்குது. கிட்டத்தட்ட 12 யுகமாக நடந்துருக்கு. அப்போ தேவர்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க. தேவர்லாம் வாழவும் முடியாம சாகவும், ஏன்னா தேவர்கள் அமிர்தத்தை சாப்பிட்ட ஆச்சு சாகவும் முடியாது. அவ்வளோ குடும்பம் அனுபவிச்சிருக்காங்க. அந்த 12 யுகமாக அனுபவிச்சு அந்த அவருக்கு 12 யுகமா ஒரு நாளைக்கு அவ்வளவு கஷ்டப்படுறோம். அதனால 12 யுகம் அனுபவிச்சிருக்கு. சம்ஹாரம் பண்ணிட்டு அந்த சூரியன் சம்ஹாரம் முடிச்சதுக்கு எல்லாரும் சந்தோஷம் பண்ணாங்க. அதே மாதிரிதான் சம்ஹாரம் பண்ணிட்டாரு. அப்புறம் தேவர் எல்லாரும் காவல் கொடுக்கணும். அவங்களுக்கு வச்சு கடற்கரை பண்ணிருக்கோம். எனவே எல்லாருடைய கஷ்டங்கள் போடுறாங்க. காரிய தடையை போடுறாங்க. கடற்கரை பண்ணிருக்கோம். அதே போல மகாலட்சுமி கிடையாது. பணம் மட்டும் கிடையாது. தனம், தானியம், அழகு, புகழ், கல்வி, செல்வம், இளமை, சந்தானம், புத்தசந்தானம், இந்த மாதிரி 14 செல்வம் 8 லட்சத்துக்கு அதிபதியாக அஷ்டலட்சம் ஹோமம் பண்ணியிருக்கோம். அதை தொடர்ந்து நவகிரக சாந்தி பண்றோம்னு நவ ஹோமம் பண்ணிருக்கோம். நம்ம போய் பண்ணிட்டு போயிடலாம். என்ன பண்றோம்னு தெரியாம போயிடலாம். நீங்க காலையில கஷ்டப்பட்டீங்க. ஒரு அரை மணி நேரம் நீங்க காலையில வரணும் அங்க கிடையாது. இப்ப எல்லா தேவசியும் கூப்பிட்டு ஆகுதிக்கு கொடுக்குறேன். பஞ்சபூதத்துல நெருப்புக்கும் தண்ணீர் அதிகமான சக்தி தமிழ் கையில கமலத்தில் வச்சு அப்படியே தனிய மந்திரம் சொல்லி தெரிவிப்பாரு. நல்லா இருக்கு. சாப்பிடுற வயிறு சொல்ற வயிற்றுல நெருப்பு இருக்கு. வயிறு சொல்ற வரம்பு கொடுப்பாரு, சாப்பிட கொடுப்பாரு. அதே மாதிரி நெருப்பு தண்ணி எங்க இருக்கும் அந்த எல்லா வைப்ரேஷன் இருக்கும். நெருப்பு உண்டாக்கு இருக்கும். இப்படி வேண்டதெல்லாம் இன்னும் அதிகமா படிக்க ஆரம்பிக்கும். எல்லாம் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. அதனால இப்போ சுவாமிக்கு பூர்ணாவதி பண்ண போறோம். பூர்ணாவதி இப்ப சுவாமிக்கு எல்லா ஆவதியும் கொடுக்க சொன்னா நான் பஞ்சபூதம் உடம்புல இருக்குன்னு சொல்றேன். சுவாமியில வைரா பாவனை பண்ணி இந்த பூர்ணாவதி ஆனது ஒரு 5 நிமிஷம் அந்த உப்பு பண்ண போறோம். பூர்ணாவதி பண்ணிட்டோம்னா அந்த எல்லா விஷயங்களும் அதை சாப்பிட்டு அதை சாந்தி பண்ணிப்பாங்க. சரிங்களா? சுவாமியோட கோயிலிய கிருஷ்ணா அவர்கள் சிந்தனமோட பேசுவார்கள். கேட்டுக்கொண்டிருக்கிறார். மலையாருக்கு, தாயாருக்கு, சுவாமிக்கு, காமாட்சிக்கு. இது எனது உரை இல்லை, அவரது உரை. இது எனது செயல் இல்லை, அவரது செயல். நம்ம எல்லாரும் சூரசம்ஹார நிகழ்ச்சி நம்ம எல்லாரும் கலந்துக்கிட்டோம். சுவாமி அபிஷேகத்தை நம்ம எல்லாரும் தெளிச்சாங்க. சுவாமியோட சூரசம்ஹார விபூதி சுவாமி ஆதிலிங்கேஸ்வர சுவாமி அங்க இருக்கு. நம்ம 7 நாள் ஒரு பொழுது இருப்போம், சாப்பிடாம ஒரு பொழுது இருப்போம். சூரசம்ஹார நிகழ்ச்சி திருமணம் பார்த்துட்டு தான் சாப்பிடுவோம் அப்படின்றத நம்ம எல்லாரும் வெயிட் பண்ணிருப்போம். அதுக்கேற்ற உணவு எல்லாருக்கும் அன்னதான் ஏற்பாடு பண்ணியிருக்கு.
விபூதி சுவாமியான தருவாங்க, சூரசம்ஹார விபூதி சுவாமியான தருவாங்க. அஞ்சலி தரிசனமும் சுவாமி பாதத்தில் வச்சிருக்கோம், நம்ம எல்லாரும் தரிசனம் பண்ணோம். இன்னைக்கு விட்டா இதோட அண்ணாபிஷேகத்தை அன்னைக்கு சூரசம்ஹார விபூதி தருவாங்க. நம்ம எல்லாரும் இருக்கிறவங்க அண்ணாபிஷேகத்தை வந்து கலந்துக்கணும். ஸ்பெஷல் தேங்க்ஸ் நம்ம விருஞ்சிபுரம் காவல் நிலையத்துக்கு எல்லாரும் பெரிய கை தட்டலாம். வருண பகவானுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கை தட்டலாம். இங்க இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ண கிட்டத்தட்ட 6 நாள் சாப்பிடாம 6 நாள் 100க்கும் மேற்பட்ட நம்ம ஆலயத்தோட அடியார்கள் இங்க சேவை செய்திருக்காங்க. அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு கை தட்டலாம். ஏன்னா இந்த 2020 இந்த ஆலயம் எப்படி இருந்து நம்ம எல்லாருமே தெரியும். எவ்வளவு பிரச்சனை, அந்த பிரச்சனையெல்லாம் சுமமா எடுத்துக்கிட்டோம். சுவாமி முகத்துக்காக அந்த பிரச்சனையெல்லாம் சுமமா எடுத்துக்கிட்டோம். நம்மளுக்கு கிடைச்ச அரசு வேலையை கூட வேணாம் சொல்லி ஒதுங்கிச்சுட்டு ஒரு நேரத்தில் வருத்தப்பட்டோம். ஆனா இன்னைக்கு ரொம்ப 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 உங்க முகத்தெல்லாம் பாக்குறப்போ, சுவாமி முகத்தை பாக்குறப்போ ரொம்ப சந்தோஷமாவும் ஒரு பெருமையாவும் இருக்கு. எவ்வளோ இத்தனை நாட்கள் சரியான தூக்கம் இல்லாம, சரியான சாப்பாடு இல்லாம, எந்த ஒரு பிரதிபலனும் இல்லாம முழுக்க முழுக்க ஆலயத்தோட வளர்ச்சியும் சுவாமியே நம்ம தலைமையில தூக்கி வச்சு கொண்டாடணும் அப்படின்ற ஒரே எண்ணம் எங்களுக்கு எல்லாருக்குமே. நம்ம நல்லா கொண்டாடணும் சுவாமியை. ஒரு ஃபங்க்ஷனும் விடாம அண்ணாபிஷேகமாகட்டும், மகாதீபமா இருக்கட்டும், எல்லா ஃபங்க்ஷனும் நம்ம கோவில பாத்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு எந்த அளவுக்கு எஃபெக்ட் போட்டு இந்த ஆலயத்துல அடியார்களும் சரி, ஆலயத்துல இருக்கிற ஸ்பான்சர்களும் சரி, நம்ம சுத்தி இருக்கிறவங்களும் சரி, எல்லா ஃபங்க்ஷனும் இறைவனால சிறப்பாக நடைபெற்று. சரிங்களா? எல்லாரும் நம்ம இருக்கிற எல்லாரும் அண்ணாபிஷேகம் வந்து கலந்துப்போம். எல்லாரும் சுவாமி வந்து சூரசம்ஹார விபூதி தருவாங்க. ஒரு பொழுதுங்களுக்கு உணவு தயிர் சாதம் ரெடி பண்ணி வச்சிருக்கு. நம்ம எல்லாருக்கும் சாதம் ரெடி பண்ணி வச்சிருக்கு. நம்ம எல்லாரும் சாப்பிடணும். முருகர் திருமண கல்யாணத்துக்கு வந்து சாப்பிட போட்டா முருகர் கட்சி மாட்டாரா? நம்ம கண்டிப்பா என்ன பண்ணணும்? சாப்பிடணும். சரிங்களா? இங்க ரொம்ப காதுக்கு இனிமையான செய்தி. இறைவனே வந்து தெய்வமே வந்து இந்த 6 நாட்கள் நம்ம கோவில சொற்பொழி நடந்துச்சு. அக்கா ஒரு மிகப்பெரிய தெரியாத விஷயத்தை இப்படி பண்ணலாமா, இப்படி செய்யலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சுவாமி போல ஒரு தாய் போல வழி நடத்துறாங்க. சரி, அக்கா ஒரு மிகப்பெரிய சிவாச்சியார்கள் நம்ம எல்லாரும் பார்த்தோம். இப்போ எவ்வளவு விஷயத்தை இந்த நிறைய விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம். கைது பார்க்கலாம். நிறைய விஷயத்தை தெரிஞ்சுக்கிறேன். சிவாச்சியார் சொன்னது இவ்வளவு பேர் தெரிஞ்சுக்கிறீங்க. எல்லாருமே தெரிஞ்சுக்கிறீங்க. நம்ம நிறைய விஷயத்தை தெரியும். அது மிகப்பெரிய கைது சொல்லலாம். வரக்கூடிய 5 அண்ணாபிஷேகம், சுவாமிக்கு அண்ணாபிஷேகம். நம்ம எல்லாரும் இருக்கிறவங்களுக்கு இறைவன் சிவபெருமானே ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு. சுவாமியே சொன்னார், எல்லாரும் அண்ணாபிஷேகத்துக்கு கலந்துக்கணும். நம்ம ஆலயத்துக்கு வரவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ரெக்வெஸ்ட்.